இது மேலோட்டமாக அரசியல் பார்க்குறவங்களுக்கு நுனிப்புள் மேயறவங்களுக்கு வந்து ஒரு காமெடியாக தான் இருக்குது. அவர் வந்து மரத்தை கட்டி பிடிச்சிட்டு ஒரு முத்தமிடுறாரு. அதே அந்த ஸ்டில்லை பார்த்துட்டு வெளிநாட்டுலாம் போற்றி புகழ்றான். அந்த மரங்கிறது வந்து பேசும், பாக்கு, உயிரோடு இருக்குது. அதுக்கு உணர்வுகள் இருக்குது. அதுக்கு உணவு தேவைப்படுது. வேர்கள் மூலம் அது போய் பரவி அது தன்னோட இரையை தேடிக்குது. அது நிறைய வந்து தாய்மார்கள் பெரியவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனவங்கெல்லாம் வீட்டில் செடி கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அது அந்த இலையை ஆட்டி தன்னோட ஆமாம் அப்படிங்கிறது சொல்கிறத அவங்க உணர்ந்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் உணர்ந்தவர். இப்போ வந்து அக்ரணிக்கும் கூட ஒரு அதாவது உயிரற்ற பொருள், அதுவும் உயிர் இருக்குது. அக்ரணிக்கு வந்து உயிர் இல்லாதது, மனிதனும் உயிர் உள்ளவன், அந்த தாவரங்களும் உயிர் இருக்குது. ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிறத அவரோட வாதங்களாக இருக்குது. இது மாதிரி ஒரு வாதங்களை போட்டு வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அவர் பார்த்திங்கன்னா சமூக கட்டமைப்பில் சீமான் வந்து கிட்டத்தட்ட